கர்மா எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். முன்பொரு காலத்துல பத்மநாபர் என்ற பெயருடைய ஒரு செல்வந்தர் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் உயர்ந்த குணமுடையவர்கள். சுற்றுப்புறத்தில் வாழும் துறவிகளுக்கும் தவசிகளுக்கும் இலவசமாக உணவு வழங்கி வந்தனர். ஒரு நாள் பத்மநாபரும் அவருடைய மனைவியாரும் வழக்கம் போல் உணவளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சற்று தூரத்தில் ஒரு வயதான துறவி பசியோடும் தாகத்தோடும் வருவதை பத்மநாபரின் மனைவி கண்டாள். அந்த துறவி வெகு தூரத்தில் இருந்து மிகவும் களைப்போடும் பசியோடும் வருவதை அவள் அறிந்தாள். கோடைக்காலம் என்பதால் சுட்டெரிக்கும் வெப்பம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் அந்த துறவி மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். உடனே பத்மநாபரின் மனைவி ஒரு பாத்திரத்தில் உணவையும் ஒரு கோப்பையில் பசும்பாலையும் நிரப்பி அந்த துறவியிடம் விரைந்து சென்றாள். துறவியாரே, நீங்கள் மிகவும் களைப்பாகவும் பசியோடும் காணப்படுகிறீர்கள். உங்களுக்காக நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன். அதோ அங்கே ஒரு குளம் உள்ளது, அங்கு சென்று உங்கள் கை கால்களை கழுவிக்கொள்ளலாம் என அந்த துறவியாரிடம் பத்மநாபரின் மனைவி கூறினாள். உணவு உண்பதற்கு முன் கண்டிப்பாக கை கால்களை கழுவ வேண்டியது ஆச்சாரமாகும். துறவியாரும் அந்த குளத்தருகே சென்று உணவை ஒரு ஆலமரத்தடியில் வைத்துவிட்டு கை கால்களை கழுவச் சென்றார். அப்போது அம்மரத்தின் மேல் ஒரு கழுகு ஒரு கடும் விஷம் கொண்ட நாகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து அம்மரத்தில் அமர்ந்து கொத்தி தின்று கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த நாகத்தின் வாயிலிருந்து கசிந்த கடும் விஷம் அத்துறவி வைத்து சென்ற பாலில் விழுந்து கலந்தது. அந்த துறவியாரும் கை கால்களை நன்கு கழுவிய பின் மரத்தடிக்கு வந்து அந்த ஆகாரங்களையும் பாலையும் உண்ண ஆரம்பித்தார். அவர் இல்லாத வேளையில் அங்கு நிகழ்ந்த சம்பவத்தை அவர் அறியவில்லை. உடனே அவரின் வயிற்றில் கடுமையான எரிச்சலும் தாங்க முடியாத வலியும் ஏற்பட்டது. அவர் உண்ட உணவில் நஞ்சு கலந்திருக்கலாம் என்பதை அவர் உடனே யூகித்தார். பத்மநாபரின் இல்லத்திற்கு விரைந்து சென்று உதவி உதவி என அலறினார். துறவியின் குரலை கேட்டு வெளியில் ஓடி வந்த பத்மநாபரின் மனைவி துறவியின் மேனியெல்லாம் நிறம் மாறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். தாம் அளித்த உணவை உண்ட பின்னர் தான் துறவி இந்நிலைக்கு ஆளாகினர் என்பதை துறவியிடம் இருந்து அறிந்து திடுக்கிட்டாள். உடனே விஷமுறிவு மருத்துவரை அழைத்து வந்தாள். ஆனால் மருத்துவர் சிகிச்சையை தொடங்கும் முன்னரே அத்துறவி மடிந்தார். இதை அறிந்த பத்மநாபர் மிகவும் மனம் நொந்து போனார். துறவியை கொலை செய்த மகா பாதகத்தை எண்ணி வருந்தினார். எந்த ஒரு பாவமும் செய்யாவிடினும் அவரின் மனைவி மிகவும் மனம் உடைந்து போனாள். பாதகத்தை அவளே ஏற்றுக்கொண்டு கணவனை பிரிந்து வனவாசம் சென்றாள். அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தின் பரிகாரமாக அவள் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டாள். இந்த சமயத்தில் யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் குழம்பினான். துறவியை கொன்ற பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது என வியந்தான். அதை யமதர்மனிடம் வினவினான். பிரபுவே, பாம்பின் விஷம் கலந்த பாலை பருகி கொலையுண்ட துறவியின் பிரம்மஹத்திய பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது? கண்டிப்பாக அந்த பாம்பு பாவி அல்ல. கழுகின் பிடியில் சிக்கி இரையாகி கொண்டிருந்த அப்பாம்பின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. அந்த கழுகின் மீதும் எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஐந்தறிவு ஜீவனாகிய அது தன்னுடைய பசிக்காக இரையை வேட்டையாடி தின்றது. பசித்தவருக்கு உணவளித்து உயர்வான புண்ணிய செயல்களை செய்த பத்மநாபரோ அவருடைய மனைவியோ கூட இந்த பாதகத்திற்கு பொறுப்பல்ல. பிறகு யாருடைய கணக்கில்தான் இந்த மகா பாதகத்தை எழுதுவது? தாங்களே அறிவிக்க வேண்டுகிறேன் என சித்திரகுப்தன் யமனிடம் கேட்டான். சித்திரகுப்தன் கூறியது போலவே அந்த நாகமோ கழுகோ அல்லது பத்மநாபர் தம்பதியினரோ இந்த பிரம்மஹத்திய பாதகத்திற்கு பொறுப்பல்ல.
மாறாக நடந்த உண்மை சம்பவத்தை அறியாமல் யாரெல்லாம் மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தி சாடுகிறார்களோ அவர்களுக்கே அந்த பாதகம் போய் சேரும் என யமதர்மன் விளக்கம் தந்தார். ஒருவர் தவறு செய்தார் என எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் அவரை பாவி என சாடுவது அந்த சாடுபவர்க்கே தீய கர்ம வினையை ஏற்படுத்தும். அது எத்தகைய பாவத்துக்காக நாம் அவரை சாடுகிறோமோ அதை பொறுத்தே நமக்கும் அந்த தீயவினை ஏற்படும். இதையே இந்த கதையின் மூலம் புராணம் எடுத்துரைக்கின்றது. கர்மா பல விதங்களில் செயல்படுகிறது. நாம் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த நிலை என நாம் புலம்பி இருப்போம். ஆனால் பாவம் என்பது செயலால் மட்டுமல்ல, மனதாலும் வார்த்தையாலும் கூட கர்மா உண்டாகின்றது. கர்மா எப்படி செயல்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இக்கதை சொல்லப்பட்டுள்ளது. பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்.